எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அயதுல்லா கமேனியோட இறுதி ஊர்வலம் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏன் ஈராக் வரைக்கும் அவருடைய உடலை கொண்டு போகணும்? 600 கிலோமீட்டர் தூரம் அந்த உடல் ஊர்வலமாக கொண்டு போகக்கூடாது. ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 600 கிலோமீட்டர், அதற்கு மொத்தம் 6 நாட்கள் பிடிக்கும்னு சொல்றாங்க. இத்தனை நாட்கள் உடலை தூக்கி சுமந்து கொண்டு சென்று ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு கொண்டு போய் மீண்டும் இந்த நாட்டுக்கு திரும்பி அவரை அடக்கம் செய்ய வேண்டிய நிகழ்வு என்பது வரலாற்றில் 21ஆம் நூற்றாண்டில் நடக்கல. பேரறிஞர் அண்ணாவுடைய இறுதி ஊர்வலம் தான் ஒரு மிகப்பெரிய இறுதி ஊர்வலம். அது கூட நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் இது அந்த ரெக்கார்டை முறியடிக்கின்றாங்க. அயதுல்லா அலி கமேனியுடைய மகன் மொஜிடபா, அவர் தான் இன்னைக்கு சுப்ரீம் லீடர். ஆமா, இறுதி ஊர்வலத்துல அவர் கலந்துக்கல. அதுவே ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்குன்னு பிபிசில ஒரு செய்தி அறிக்கை சொல்றாங்க. என்ன காரணம்னா, இன்னொன்னு முக்கியமா அந்த ட்ரம்ப் சொன்னதை இன்னைக்கு ஈரான் மக்கள் கோபம் அடைஞ்சிருக்கு. எல்லாம் அழுகுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. அவர் செத்து போய் 4 மாசம் ஆச்சு, ஆனா நேத்து தான் செத்து போன மாதிரி அழுகுறாங்க. இது ஒருவேளை போலி கண்ணீரான்னு கேக்குறாரு. 10 to 20 நாட்களுக்குள் இறுதியான ஒப்பந்தம் வந்துவிடும் என்கிறார்கள். ஹார்மோஸ்ல நாங்கள் கப்பல்களுக்கு டோல் வைப்போம்னு சொல்லிட்டாங்க. அது அமெரிக்கா தடை இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். அயதுல்லா கமேனி ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் உச்சத்தில் இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் அவருடைய உடலை அவங்க அடக்கம் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அவருடைய உடலை பதப்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த போரெல்லாம் முடிந்த பிறகுதான் நாங்கள் நல்லடக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த ஈரானுமே சொல்லியிருந்தாங்க. அயதுல்லா கமேனியோட இறுதி ஊர்வலம் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஈராக் வரைக்கும் அந்த இறுதி ஊர்வலம் போகும்போது பின்பு ஈரான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவர் காலமாயிட்டாரு அப்படின்னா அவருடைய அந்த உடலுக்குன்னு ஒரு நல் மரியாதை செலுத்தணுங்கிறது எல்லா மதத்திலையுமே ஒரு இது இருக்கு. இத்தனை மாதங்கள் ஒரு உடலை அப்படி வைக்கலாமா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் சில விளக்குகள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. குறிப்பாக ஏன் ஈராக் வரைக்கும் அவருடைய உடலை கொண்டு போகணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, நீங்க கேட்ட கேள்வி என்பது ஒரு மிகப்பெரிய நுட்பமான கேள்விதான். காரணம், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அவரை எவ்வளவு வேகமாக அடக்கம் செய்ய வேண்டுமோ அவ்வளோ வேகமாக அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய கடமை. மேக்ஸிமம் 12 hours வரைக்கும் அவ்வளோதான் வச்சிருப்பாங்க. உங்களை எவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணிடணும். இதுவரை அப்படித்தான் அங்கே நடந்திருக்கிறது. கடந்த முறை ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் கிராஷில் இருந்தபோது கூட அவங்க ஒரு நாள் தான் வச்சிருந்தாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணம். ஏன் இந்த போர் நடந்து கொண்டிருக்க காலத்தில் இறந்த முக்கியமான தளபதி அலி லாரிஜானி, அவர் அந்த அந்த கவுன்சிலோட முக்கியமான ஜெனரல் செக்ரட்டரி. அவருமே அடுத்த உச்சபட்ச தலைவருக்கான தகுதியுடையவர்லாம் சொல்லப்பட்டது. அந்த அலி லாரிஜானியுடைய உடலை கூட உடனடியாக அடக்கம் பண்ணிட்டாங்க. அதை இப்போ தாமதப்படுத்துவதில்லை. ஆனால் இப்பொழுது வைத்திருக்கின்ற இந்த உடலுக்கு சொந்தமான அயதுல்லா அலி கமேனி அவர்தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர். பிப்ரவரி மாதம் இவர் கொல்லப்பட்டார். ஆமா, கிட்டத்தட்ட 4 மாத காலம் இவருடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை பதப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதற்கான காரணத்தை ஈரானே சொன்னாங்க. போர்க்காலத்தில் ஒரு உடலை அடக்கம் பண்ணுவதில் தாமதப்படுத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போர்க்காலம். ஒரு யுத்த காலத்தில் நாங்கள் தாமதப்படுத்துவதில் இஸ்லாத்துக்கு விரோதமான விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது என்ன முடிவெடுத்தாங்கன்னா, ஈரான்ல அயதுல்லா அலி கொமேனிக்கான நியாயம் கிடைக்கப்பட வேண்டும். அவருடைய மரணம் ஈரானுக்கு உலக அளவில் ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா அவரை அமெரிக்க இராணுவம் எளிதாக ஏவுகணை மூலமாக தாக்கி கொண்டுட்டாங்க. ஏன்னா அயதுல்லா அலி கமேனி ரொம்ப பெரிய பாதுகாப்பில் இருந்தாலும் மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு நபர் தான். அவரே இந்த அலி லாரிஜானியுடைய மரணத்தின் போது இறுதி ஊர்வலத்தில் வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் பண்ணும்போது கூட எத்தனை சொன்னாங்க, நான் ஒருவேளை கொல்லப்படலாம், அப்படி கொல்லப்பட்டால்
என்னெல்லாம் நடக்கும் இப்படிலாம் பேசினவர் தான் அவர். அப்போ அவர் கொல்லப்பட்டவுடன் தான் போர் உச்சபட்சமான ஒரு இடத்துக்கே போனது. நீங்கள் எல்லாம் அவர் இறந்து போயிட்டா போர் முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. இல்லை, அவர் இறந்ததுக்கப்புறம் தான் 4 மாதம் வந்து போர் உக்கிரமானது. அமெரிக்காவை போட்டு பார்த்தாங்க. ஆமாம், ஈரான் வந்து இஸ்ரேலோடவும் பெரிய அளவில் யுத்தம் நடத்தினாங்க. இன்றைக்கி அந்த யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சில 20-25 நாட்களாக வந்து இந்த யுத்தம் அதுக்கான இறுதி ஒப்பந்தம் பேசப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் கூட பிரான்ஸில் வைத்து ட்ரம்பும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் எப்படி ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொல்லி பேசினாங்க. 14 விதமான செய்திகள் அடங்கிய ஒரு ஒப்பந்தம். அதில் யாருக்கு என்னென்ன கிடைக்கணும், யாருக்கு என்ன லாபம், ஈரானுக்கு என்ன செய்யணும், அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குது, அது பெரும்பாலும் ஈரானுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தம் தான். நம்ம கூட பேசணும். அப்போ இந்த ஒப்பந்தம் வந்து 60 நாட்களுக்குள் போடப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த 60 நாட்களுக்குள் போடப்படுகின்ற ஒப்பந்தம் இறுதி ஒப்பந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் முதல் பேச்சுவார்த்தை இங்கே சுவிட்சர்லாந்து நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ பேச்சுவார்த்தை கத்தாரில் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடைய குழுவினருக்கும் அமெரிக்காவுடைய குழுவினருக்குன்றே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எப்படி ஒப்பந்தம் இருக்கணும், அந்த சரத்துகள் எப்படி இருக்கணும், அந்த டிராஃப்ட் எப்படி இருக்கணும், அது பேசிட்டு இருக்காங்க. அப்போ 60 நாட்களுக்குள் ஒப்பந்தம் நடப்பு. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மாத காலத்திற்குள் ட்ரம்பும் மசூத் பெசஸ்கியானும் ஒன்று அமெரிக்காலேயோ அல்லது வந்து துருக்கியிலேயோ அல்லது பாகிஸ்தான்லேயோ ஏதோ ஒரு இடத்துல பொதுவான இடத்துல வைத்து ஒப்பந்தம் போட போகிறாங்க. அல்லது கத்தாரில் கூட இருக்கலாம். இப்படி ஒரு நிரந்தரமான ஒப்பந்தத்தை போடக்கூடிய சூழல் தான் இப்போ அய்துல்லா அலி கமீனுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நம்ம கூட பேசணும், அவருடைய உடல் ஜூன் 21 அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு டேட் சொன்னாங்க. அது நடக்கலை. ஏன்னா திருப்பி ஒரு யுத்தம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில பிரச்சனை தீரலை. இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த உடலை வந்து எங்கே அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரம் அந்த உடல் வந்து ஊர்வலமாக கொண்டு போகக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 600 கிலோமீட்டர். அதற்கு மொத்தம் வந்து 6 நாட்கள் பிடிக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஊர்வலம். முதல் படியாக டெஹ்ரானில் இருந்து கோமுங்கிற ஒரு நகரத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அந்த உடல் வந்து சிட்டி ஆஃப் கோம் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குது. இது வந்து டெஹ்ரானிலிருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன நகரம். 140 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த நகரத்துக்கு ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த நகரத்தில் அவர்களுடைய பல்வேறு மத நம்பிக்கையாளர்கள் இமாம்களுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கு. ஓகே, அது ஒரு புண்ணிய பூமியாக சிட்டி ஆஃப் கோம் கணிக்கப்படுகிறது. அங்கு வந்து இமாம் ஹசன் அப்படின்ற ஒருத்தருடைய இமாமுடைய அடக்கஸ்தலம் இருக்கு. அது ஒரு புண்ணிய ஸ்தலமாக ஷியா முஸ்லிம்களால் பார்க்கப்படுகிறது. இங்கே இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. 140 கிலோமீட்டர் தூரம் நடந்தே கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்த அந்த நிகழ்வு இன்னைக்கு 7ஆம் தேதி இன்னைக்கு சிட்டி ஆஃப் கோம்ல ஒரு உடல் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த உடல் எங்க கொண்டுட்டு போக போறாங்கன்னா ஈராக்கு கொண்டு போறாங்க. ஆமா, நீ கேட்கலாம் ஈராக் என்னதுக்கு? ஈரான் தான் அவர்களுடைய நாடு. ஈராக்குக்கும் ஈரானுக்குமே ஏகப்பட்ட சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ஈராக்குக்கு ஏன் கொண்டு போகணும் அப்படின்னால், ஈராக்கில் கர்பலா என்கிற ஒரு நகரம் இருக்கு. கர்பலா இந்த நகரம் வரலாற்று சிறப்புமிக்க நகரம் மட்டுமல்ல, ஷியா முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையான நகரம். ஓகே, எப்படின்னா முகமது நபி அவருடைய பேரன் ஹுசைன் அவர் அடக்கப்பட்ட இடம் இந்த கர்பலா. அந்த இடத்துல தான் யுத்தம் நடந்தது. சன்னி பிரிவை சார்ந்தவர்களுக்கும் ஷியா பிரிவை சார்ந்தவர்களுக்குமான ஒரு யுத்தமாக கருதப்பட்ட இடம். அங்கு ஹுசைன் கொல்லப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார். இதுதான் அந்த கர்பலா. நீங்கள் கூட பார்த்துருப்போம், இந்த முஹர்ரம் நேரத்தில் ஷியா முஸ்லீம்கள் நெஞ்சில் அடிச்சுட்டு ரத்தம் வடிய போகிற ஊர்வலத்தை பார்த்துருப்போம். இது வந்து சென்னையில் அங்கங்கே நடக்கும். பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், ஈரானில் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் செய்வாங்க. இது சன்னி பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள் இதில் ஈடுபடுவதில்லை. அதற்கான காரணம் என்பது இந்த கர்பலா யுத்தம் தான். கர்பலாவில் ஹுசைன் கொல்லப்பட்டதை, அந்த துக்கத்தை வருடம் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு தான். அப்போ இங்கு கொண்டு போகிறாங்க, கர்பலாவை கொண்டு போகிறாங்க. கர்பலா என்பது ஈரான். இது ஈரான்லேருந்து தரை வழியாக கொண்டு போகிறாங்க. அதுக்கு ஈராக் அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. அங்கே கொண்டுட்டு போயிட்டு அங்கிருந்து அவருடைய உடலை திருப்பி ஈரானுக்கு கொண்டு வராங்க. ஆமாம்,
அந்த கொண்டு வரப்படுகின்ற நகரம் பேர் மஷாத். மஷாத். இதுக்குமே ஒரு பெரிய நகரம். டெஹரானுக்கு அடுத்த பெரிய நகரம் தான் மஷாத். ஆனால் இந்த மஷாத் என்பது என்னன்னா, இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற நகரம். எப்படின்னா, இங்குதான் ஷியாவுடைய இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், குருமார்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கு. குறிப்பா இமாம் ரெஸா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த இமாம் ரெஸா யாருன்னா, இப்ப ஷியா முஸ்லிம்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, 12 இமாம்களை தலைவர்களாக கருதுகிறார். இப்போ சன்னி முஸ்லீம்ல இமாம்கள் அப்படி இந்த மாதிரியான கான்செப்ட் இல்லை. 12 இமாம்கள் அப்படின்னா, இமாம் அலி. அலி யாருன்னா முகமது நபியோட மருமகன். அதாவது முகமது நபி குடும்பம் தான் இமாம்களாக இருக்க முடியும், தலைவர்களாக இருக்க முடியும் ஷியா முஸ்லிம்கள் நம்புறாங்க. அப்ப இமாம் அலிக்கு அப்புறம் அவருடைய மகன் இமாம் ஹுசைன், இப்படி 12 இமாம்களை அவர்கள் இமாம்களாக அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த இமாம் ரெஸா. இவருடைய அடக்கஸ்தலம் இந்த மஸாத்தில் இருக்கிறது. இந்த மஸாத் என்பது உலகிலே மிகப்பெரிய பள்ளிவாசல் சொல்லலாம். அவ்வளோ பெரிய பள்ளிவாசல், அகலத்துல நீளத்துல. கிட்டத்தட்ட வருடம் அந்த பள்ளிவாசலுக்கு மட்டும் 3 கோடியிலிருந்து 4 கோடி பேர் வர்றாங்களாம், உலகம் முழுவதும் இருக்கின்ற ஷியா முஸ்லீம்கள். அப்ப இங்குதான் பல்வேறு ஷியா பிரிவு தலைவர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. உதாரணமா, கடந்த முறை ஈரானுடைய அதிபராக இருந்த ருஹல்லா கொமேனி, அவர் தான் 1979 ஈரான் புரட்சியில முதன்முறையாக அதிபரானார். 89 வரைக்கும் இந்த அயதுல்லா அலி கொமேனிக்கு முன்னாடி இருந்தவர் இந்த ருஹல்லா கொமேனி. 10 வருஷ காலம் ஈரானை ஆட்சி செய்தவர். அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் வாழ்ந்த பகுதியும் மஸாத் தான். அங்குதான் அடக்கப்பட்டார். அந்த இடத்திலேயே தான் அயதுல்லா அலி கொமேனி அடக்கம் செய்வோம் என்று ஒரு முடிவெடுத்து தான் இதை செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த ஊர்வலம் இப்போ வந்து இந்த சிட்டி ஆஃப் கோம்ல இருந்து ஈராக்குக்கு நகர்கிறது. இது போய் 9ஆம் தேதி தான் இந்த மஸாத்துக்கே வருது. 9 அல்லது 10 இல்ல 11 இந்த தேதிகளில் தான் மஸாத்துல அடக்கம் பண்ண போறாங்க. ஏன்னா மஸாத்துலயும் ஒரு 2 நாள் மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீண்ட நெடிய ஊர்வலமாக எனக்கு தெரிஞ்ச சமீப காலமா இத்தனை நாட்கள் ஒரு உடலை தூக்கி சுமந்து கொண்டு சென்று ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு கொண்டு போய் மீண்டும் இன்னொரு நாட்டுக்கு திரும்பி அவரை அடக்கம் செய்ய வேண்டிய நிகழ்வு என்பது வரலாற்றில் 21ஆம் நூற்றாண்டில் நடக்கல. எங்கேயுமே நடந்தா தெரியல. பேரறிஞர் அண்ணாவுடைய இறுதி ஊர்வலம் தான் ஒரு மிகப்பெரிய இறுதி ஊர்வலம். அது கூட நம்ம கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இது அந்த ரெக்கார்டை முறியடிக்கின்றாங்க. அந்த ரெக்கார்டை முறியடிச்சு கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ட்ரம்புடைய அறிவிப்பு, நாங்க ஒரு வாரம் நாங்க கண்டுக்காம இருக்கோம், ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம், நாங்க என்ன வேணாலும் நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பேசியிருக்காரு. இது ஒரு எப்படி ஒரு இது வந்திருக்குன்னா, அயதுல்லா அலி கொமேனியுடைய மகன் மொஜிடபா, அவர் தான் இன்னைக்கு சுப்ரீம் லீடர், அவர் இதுல கலந்துக்கலன்றாங்க. இந்த இறுதி ஊர்வலத்துல அவர் கலந்துக்கல, அதுவே வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்குன்னு பிபிசில ஒரு செய்தி அறிக்கை சொல்றாங்க. என்ன காரணம்னா, அப்பாஸ் இராக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட், நாங்க அமெரிக்காவை என்னைக்கும் நம்ப தயாரா இல்லை, ஒரு 7 நாள் நடந்த ஊர்வலத்தில் கூட என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனா 2 கோடி பேர் ஊர்வலம் போறாங்க, அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அது அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை கொடுக்கணும்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் நாங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்ன ரிஸ்க் எடுக்க விரும்பல? இப்போ மொஜிதபா அலி கொமேனி தான் ஈரானுடைய இப்போ இருக்கின்ற உச்சபட்ச தலைவர், அவரை நாங்க இந்த ஊர்வலத்துக்குள்ள கொண்டு வர விரும்பல அப்படிங்கிற ஒரு பார்வை. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, மொஜிதபா அலி கொமேனி மாறு வேடத்தில் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கோணத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு உடல்நலம் சரியில்லை, ஏற்கனவே அந்த ஏவுகணை தாக்குதலில் அயதுல்லா அலி கொமேனி கொல்லப்பட்ட காலகட்டத்தில் மொஜிதபா அலி கொமேனியும் பாதிக்கப்பட்டு அவருக்கு கை கால் பிரச்சனையால ஆபரேஷன்லாம் நடந்து இன்னைக்கும் ஒரு பெட்ரஸ்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை நமக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு த்ரெட் வந்து இருக்கு. இப்போ வரைக்கும் உலகம் ஒரு பதட்டத்தோடு பாக்குது. என்னன்னா, நல்ல விதமா ஈராக்குக்கு போயிட்டு, ஏன்னா ஈராக்கில் ஆட்சி செய்வது அமெரிக்காவுடைய ஆட்கள் தான். ஆமா, இப்ப ஈரானை தாண்டணும், அந்த பார்டரை தாண்டி ஈராக்குக்குள்ள போகணும். இல்ல, ஈராக்கில் ஆட்சி செய்பவர்கள் அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்றவர்கள் தான். அவங்க வந்து எப்பவுமே இந்த சதாம் ஹுசேனுக்கு அப்புறம் யார் ஆட்சி பண்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆட்கள் தான் ஆட்சி பண்றாங்க, அவருடைய ஆதரவு பெற்றவர்கள் தான் ஆட்சி பண்றாங்க. ஆனாலும் ஈராக் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாதுகாப்பு தர்றோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா இத்தனை கோடி பேர் வர்றாங்க,
ஈராக்கில் இருக்கின்ற ஷியா முஸ்லீம்களும் இன்னைக்கு வந்து அந்த ஆதரவுக்கு வந்து நிற்கிறாங்க, கூட வர்றாங்க. ஆமா. அவர்கள் கொண்டு போகிற ஊர்வலத்தில் மிகப்பெரிய அந்த பெட்டிக்குள் தான் உடல் இருக்கிறதா அல்லது வேற பின்னாடி வருதான்னு கூட தெரியல. ஓகே. ஒரு பெரிய கஃபின் அதில் தான் ஊர்வலம் போகுது. ஆமா. அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தேர் மாதிரி இருக்கு. ஆனால் பின்னாடி பல பெட்டிகள் வருது. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா அதில் அந்த காலகட்டத்தில் மரணித்த அவருடைய குடும்பத்தினர் உடலும் வருதுன்றாங்க. ஆனால் அதுல உண்மையிலே இந்த பெரிய பெட்டிக்குள் தான் அய்துல்லா கமேனியுடைய உடல் இருக்கா தெரியல, இல்ல பின்னாடி வர்றாங்களாங்கிறதும் தெரியல. ஏன்னா அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை. அப்போ ஆனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் இது சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பேசி கொண்டிருக்கின்ற இன்னைக்கு தேதி வந்து 7ஆம் தேதி, 8 வரைக்கும் கர்பலால இருக்கும். ஆமா. 9ஆம் தேதி தான் இங்க மஸாத்துக்கு வர்றாங்க. இன்னும் 2 நாட்கள் உலகம் வந்து மிக பதட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நாளைக்கும் என்ன மாதிரி எதுவும் நடந்து விடக்கூடாது, அமைதியா முடிஞ்சிடணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஈரான் மக்களுமே ரொம்ப விழிப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் உயிரிழந்தாலும் பரவாயில்லை, அய்துல்லா அலி கமேனியுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படணும். அது வந்து கர்பலாவில் போய் அங்கு வந்து அவரை அந்த உடலை இறக்கி பிரார்த்தனை செய்து விட்டு தான் வரணும். இன்னொன்று முக்கியமாக அந்த ட்ரம்ப் சொன்னதை இன்னைக்கு ஈரான் மக்கள் கோபம் அடைஞ்சிருக்கு. எல்லாம் அழுகுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அவர் செத்து போய் 4 மாசம் ஆச்சு, ஆனால் நேற்று தான் செத்து போன மாதிரி அழுகுறாங்க. இது ஒருவேளை போலி கண்ணீரான்னு கேட்குறாரு. ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரை அவருக்கு வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அழுவாங்களான்னு தெரியல. ஆனால் அவர் கேட்குறாரு, இது போலி கண்ணீரோ, எப்படி இப்படி அழுக முடியும், ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஈரான் மக்கள் யாரும் பதில் சொல்லலை. ஏன்னா இப்போ யாருமே பேசுறதில்லை. அவர்களை பொறுத்தவரை இந்த நல்லடக்கம் நல்ல விதமாக முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஏன்னா யாருமே வந்து குடும்ப ரீதியாக எந்த நல்ல விஷயமும் ஈரான் மக்கள் கடந்த 4 மாதங்களாக செய்வதில்லை. என்ன வருகின்ற செய்திகள் என்றால், ஒரு திருமண ஊர்வலங்கள் கூட ஈரானில் நடப்பதில்லை. ஒரு திருமண ஊர்வலங்கள் விசேஷமாக நடப்பதில்லை. காதம் வச்சு மாதிரி திருமணம் முடிக்கிறாங்க இடங்களே. அவர்களுக்கு இந்த 4 மாதங்களில் வந்த பல்வேறு அந்த ஃபெஸ்டிவல்ஸ், கொண்டாட்டம் எதுவுமே இல்லை. 2, 3வது குழந்தைகளுக்கான பல்வேறு நலவுகள் நடக்கல. எதுவுமே இல்லாமல் ஈரான் மக்கள் அப்படியே ஒரு மன இறுக்கத்தில் இருக்கிறார்கள். அது மாற வேண்டும் என்றால் இந்த அய்துல்லா அலி கமேனியுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற செய்தியை பிபிசியும் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. அல் ஜசீராவில் வந்த செய்தியும் அதான் சொல்கிறது. ஆனால் இதை தடுக்கும் விதமாக எதுவும் நடந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த மக்கள் வந்து இதாகணும், அரசு மேல கோவப்படணும், அல்லது வந்து மன வெறுப்படையணும் அப்படின்னு எதுவும் நடந்து விட்டால். இஸ்ரேல் எப்படி பார்க்குறாங்க சார்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான ஒப்பந்தம் நடக்குதா அதை பற்றி எங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. காரணம், இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் இல்லை. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் சம்பந்தப்பட்டதை ஒழிய இஸ்ரேலுக்கு சம்பந்தப்பட்டதல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. 2வது, அய்துல்லா அலி கமேனியுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதை பற்றி நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த கருத்தும் சொல்ல முடியாது. இது அவர்கள் நாட்டுடைய பிரச்சனை. அவருடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அடக்கம் பண்ணுறாங்க, அது நாங்கள் சொல்ல முடியாது. 3வது, லெபனான் பிரச்சனையை இதில் இழுக்கக்கூடாது. லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை தீரவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லாவை நீங்கள் சேர்க்கக்கூடாது. இதில் 3 விஷயத்தை முக்கியமாக வலியுறுத்துகிறாங்க. 4வதாக, இந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாகத்தான் இருக்கிறோம். வேறு யாரேனும் ஏதாவது செய்துவிட்டால் எங்கள் மேல் பழி போட வேண்டாம், இப்படி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் தெளிவாக இந்த பதிலை சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு செய்தி என்ன தெரியுதுன்னா, அவருடைய உடல் நல்ல விதமாக நல்லடக்கப்படும் செய்யப்படும் தான், நல்லதுதான், அப்படி தான் தெரியுது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கா ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இஸ்ரேலுமே வந்து இந்த நேரத்தில் போய் ஏதாவது ஒன்று செஞ்சு உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். காரணம் வந்து இப்படி நடந்து விட்டால் யாருமே ஈரானை வந்து ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து நியாயமும் அல்ல, அறமும் அல்ல. அதனால வந்து குறைந்தபட்ச அறத்தை விரும்புகின்றவர்கள் இதை விரும்ப மாட்டார்கள், அதுதான் ஒன்று. அதனால வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு இல்லை என்றாலும் 140 இந்திய மக்களுடைய ஆதரவு நெதன்யாகு சொல்லி இருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, 140 கோடி இந்தியர்களுடைய ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நான் கேட்கிறேன், அதே ஈரான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தான் இந்தியாவுடைய ஆதரவு இருக்குன்னு. அதுக்கு உதாரணமா
இப்போ அயதுல்லா அலி கமேனியுடைய அந்த உடல் வந்து 4ஆம் தேதி வைக்கப்பட்டது. அந்த பெரிய மாஸ்க், கிராண்ட் மாஸ்கில் தான் வச்சாங்க. அதுதான் டெஹ்ரானில் பெரிய மாஸ்க். அப்போ எல்லா நாட்டு தலைவர்களுடைய சார்பில் வந்தாங்க, போய் அஞ்சலி பண்ண. இந்தியாவிலிருந்து முக்கியமான துறவிகளை இந்திய அரசு அனுப்பியது. அவர்கள் துறவிகளாக இருந்தார்கள். அவர்கள் போய் ஈரானுடைய அந்த இமாம்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கிறார். இதை இஸ்ரேல் பக்கத்தில் செய்கிறாங்க. அப்போ எப்படி இந்தியா வந்து அதை செஞ்சாங்க? இப்போ என்ன அர்த்தம்னா, நம்மை பொறுத்தவரை ஈரானும் நமக்கு தேவை, இஸ்ரேலும் தேவை என்கிற அந்த கொள்கையில் டிப்ளமேட்டிக்காக இருக்கும். அப்படித்தான். ஆனால் இஸ்ரேல் வந்து இதை ஒரு பெரிய ஒரு இதை போடுறாங்க, ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, காரணம் என்னவென்றால் இந்த துறவிகளை இந்திய அரசு அனுப்பியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. புரியுதா? பிடிக்கல. கிராண்ட் மாஸ்கில் வந்து இன்னும் சொல்ல போனால் முதல் வரிசையில் இந்திய துறவிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 30 நாட்டை சார்ந்த அந்த மத சார்ந்த நபர்கள் இருக்காங்க. அதில் முதல் வரிசையில் இந்திய துறவிகளுக்கு ஈரானுடைய அந்த இமாமுக்கு பக்கத்தில் இந்திய துறவிகளை நிற்க வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த முக்கியத்துவத்தை ஈரான் கொடுத்திருக்கிறது. இது இஸ்ரேலுக்கு ஒரு கண் உறுத்தலாக இருக்கிறது. இதுதான் அவர் சொன்னது. ஆக மொத்தத்தில் இந்த நிகழ்வு முடிந்து விட்ட பிறகுதான் இந்த ஒப்பந்தங்களை பற்றி பேச முடியும், இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு என்று பேச முடியும், அடுத்து யுத்தம் நடக்குமா என்று பேச முடியும். ஏனென்றால் ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து முடிவடையல. அது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை கத்தாரில் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற சூழலில் ஈரான் குழுவினரும் அமெரிக்க குழுவினரும் கத்தாரில் அந்த டிராஃப்டை எழுதிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னு. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்புக்கும் அந்த டிராஃப்ட் போகும், ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானுக்கும் அந்த டிராஃப்ட் போகும். அது அவர்களுடைய ஹைகமாண்டில் வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. எல்லா கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் கூடிய விரைவில் ஒப்பந்தமாக இன்னும் ஒரு 10 to 20 நாட்களுக்குள் ஒரு முழுமையான ஒப்பந்தம், இறுதியான ஒப்பந்தம் வந்துவிடும் என்கிறார்கள். இதற்கிடையில் ஹார்மோஸ்ல நாங்கள் வந்து கப்பல்களுக்கு டோல் வைப்போம்னு சொல்லிட்டாங்க. அது அமெரிக்கா தடை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய நேச நாடுகளுக்கு நாங்கள் அதை பற்றி யோசிப்போம். எங்கள் நேச நாடுகளுக்கு நாங்கள் இவ்வளவு பெருசாக நாங்கள் டோல் டிமாண்ட் வைக்க மாட்டோம். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் இது பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இருக்கின்ற அந்த டென்ஷன் 11ஆம் தேதிக்கு அப்புறம் மாறலாம். அதுக்கப்புறம் இறுதி ஒப்பந்தத்துக்கான வேலை நடக்கும் என்பதுதான் இப்போ வருகின்ற செய்திகள் நமக்கு சொல்கின்றன. ரொம்ப நன்றி சார். அயதுல்லா கமேனியுடைய உடலை ஏன் வந்து ஈராக் கொண்டு போறாங்கிற பற்றி அந்த வரலாற்று தொடர்பை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக கமேனியுடைய உடல் நல்லடக்கம் செய்ததற்கு பின்னாடி ஈரான்ல ஒரு அமைதி திரும்ப வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அங்க ஒரு மன இறுக்கம் இருக்கு, மக்களுக்கே ஒரு மன இறுக்கம் இருக்கு, அது தீர வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு வந்து ஒப்பந்தம் இறுதியாக வாய்ப்பு இருக்குன்னு பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் உங்களுக்கு பேசிய நன்றிகளையும் சார்.